அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அன்றாடம் நாட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்தும் அது குறித்து நாம் பெற வேண்டிய சிந்தனைகள் குறித்தும் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தின செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி தமிழகத்தினுடைய அரசியலிலே வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தலினுடைய தேர்தல் வெற்றி வாகையை சூடக்கூடியது திமுக அரசா அல்லது அதிமுக அரசா என்கின்ற ஒரு விஷயம் குறித்து பார்க்க இருக்கின்றோம். தற்போது தமிழக அரசியலில் இது மிக பெரும் ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 1.5 வருடங்களுக்கு மேலாக இருந்தாலும் கூட தற்போது இந்த விஷயம் மிகப்பெரிய பேசுபொருளாக ஆகியிருப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவினுடைய அந்த அரசு 200 இடங்களுக்கும் மேலாக இடங்களை கைப்பற்றும் என்று ஒரு செய்தியை அறிவித்திருக்கின்றார். 234 தொகுதிகளில் 200க்கும் அதிகமான தொகுதிகளை பெற்று மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றி வாகையை சூடுவோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த நிலையில் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கட்சிதான் 200க்கு அதிகமான இடங்களை கைப்பற்றும் என்கின்ற ஒரு செய்தியையும் அவர் தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கின்றார். ஆனால் 200க்கு அதிகமான இடங்களை பெறக்கூடியது சாத்தியமா என்கின்ற விஷயம் குறித்து பார்க்கின்ற போது இதுவரையிலான தமிழக அரசியலிலேயே வெறும் 4 முறை மட்டும்தான் இந்த கட்சிகள் 200க்கு மேற்பட்ட இடங்களை பெற்று வெற்றியடைந்திருக்கின்றார்கள். திமுக அரசை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் 1971ஆம் ஆண்டு முதலாக 205 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி வாகை சூடியது. அதற்கு பிறகு 1996ஆம் ஆண்டு 221 இடங்களை பெற்று மிக அதிகமான அளவில் இடங்களை பெற்று வெற்றி வாகை சூடியது. அதிமுகவினுடைய விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அந்த கட்சி 1991ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 225 இடங்களை பெற்று வெற்றி வாகை சூடியது. அது மாதிரி 2011ஆம் ஆண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 203 இடங்களை பெற்று அந்த கட்சி வெற்றி பெற்றது. இப்படி 2 கட்சியிலுமே ஆளுக்கு 2 தடவை என்று மொத்தமே 4 முறை மட்டும்தான் இது மாதிரியான 200க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றி வெற்றி அடைந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோம். இந்த நிலையில் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக அரசோ அல்லது அதிமுக அரசோ 200க்கு மேற்பட்ட இடங்களை கைப்பற்றுவது சாத்தியமா என்கின்ற ஒரு விஷயம் இப்போது தமிழக அரசியலிலே மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கின்றது. எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டாலும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய ஒரு கட்சி அதில் தனிப்பெரும்பான்மையோடு அல்லது கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வெற்றி அடையக்கூடிய சாத்திய கூறுகள் என்பது ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது. உதாரணமாக தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசினுடைய நிலை எடுத்துக்கிட்டோம் சொன்னால் 2019 நடந்த பொதுத் தேர்தல், 2021 பொதுத் தேர்தல், 2024 பொதுத் தேர்தல், இந்த 3 பொது தேர்தல்களிலேயுமே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொடர் வெற்றிகளாக இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இந்த தேர்தல்களில் திமுகவினுடைய அந்த வாக்கு சதவீதத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒரு 45-46% மேலாக வாக்குகளை பெற்று வெற்றி அடைந்திருக்கின்றது. இதே நிலையில் அதிமுகவினுடைய அந்த வாக்கு சதவீதத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது கடைசியாக நடந்த தேர்தல்களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய வாக்கு சதவீதம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த 2019க்கு பிறகு நடந்த தேர்தல்களில் அதிகமாக தமிழக மக்கள் அதிமுகவை புறக்கணித்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதனுடைய சிறுபான்மையினுடைய ஓட்டுக்கள் வெகுவாக குறைந்தது மட்டும்தான். இந்த 3 பொது தேர்தல்களில் திமுக அரசினுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக கிடைத்ததுக்கான காரணங்களை அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய கூட்டணி பலம் ஒரு காரணமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த அரசின் மூலமாக இருக்கக்கூடிய அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்
அங்கங்கே ஒரு ஒற்றுமை இல்லாமல் வந்து சிதறி கிடப்பதும் அதுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது. அரசின் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய நலத்திட்டங்கள், மகளிருக்கு சாதகமாக அது மாதிரி வந்து நிறைய நலத்திட்டங்கள் வந்து திமுக அரசு வந்து அறிவிக்குது. இது மாதிரியான காரணங்கள் தான் வந்து அதனுடைய வாக்கு சதவீதம் வந்து அதிகரிப்பதற்கும் தொடர்ச்சியாக தேர்தல்களில் வெற்றி அடைகிறதுக்கும் அது காரணமாக இருக்குது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் மறுக்க முடியாத மற்றொரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், எந்த கட்சியாக இருந்தாலும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய ஒரு காரணி என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய ஓட்டுக்கள் கிடைக்கிறத பொறுத்து தான் அந்த கட்சியினுடைய வெற்றியை அடங்கியிருக்கு. திமுக அரசு தொடர்ச்சியாக வெற்றி வாகை சூடுவதற்கும் அந்த சிறுபான்மையினுடைய ஓட்டுக்கள் சிதறாமல் அந்த கட்சிக்கு கிடைக்கிறதா ஒரு காரணம். அதிமுக அரசை மக்கள் ஏன் புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொன்னால், நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். கடந்த ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாசிச பாஜக அரசு கொண்டு வந்த அந்த சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற கருப்பு சட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் கையில் எடுத்தார்கள். அந்த வாக்கெடுப்பின் போது இந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் அனைவரும் அதற்கு ஆதரவாக வாக்களித்தது இந்த சமூகத்திற்கு சிறுபான்மையினருக்கு இழைத்த மிகப்பெரிய ஒரு அநீதி, மிகப்பெரிய ஒரு துரோகத்தை அவர்கள் இழைத்து விட்டார்கள் என்பதை உணர்ந்து அதிமுக அரசை வந்து தொடர்ச்சியாக புறந்தள்ளியதை இந்த நாட்டில் உள்ள மக்கள் யாரும் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு பிறகு இப்போது அதிமுகவினுடைய நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னால், பாஜக கூட்டணியிலிருந்து விலகி வந்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு தவறை வந்து இழைத்து விட்டோம். இதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் கடந்த காலங்களில் கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலராக இருந்த முன்னாள் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து மிகப்பெரிய மக்கள் முன்னாடி மன்னிப்பே கேட்டாங்க. மிகப்பெரிய ஒரு தவறு இழைச்சிட்டேன், இனிமேனுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் பிஜேபியோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன் என்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவங்க கொடுத்தாங்க. அது மாதிரி இவர்கள் உணர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, நான் மிகப்பெரிய ஒரு தவறை நாங்கள் செஞ்சிட்டோம், இனிமேல் ஒருபோதும் அவர்களோடு நாங்கள் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம் என்கின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த தேர்தலில் சிறுபான்மையினுடைய ஓட்டுக்கள் யாருக்கு சாதகமாக இருக்கும் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இதன் மூலமாக தெரிவிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், சிறுபான்மையினருடைய மக்கள், அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, மற்ற இன்ன பிற சமூகத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த வாழ்வாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு பின்னடைவில் இருக்கின்றது. அவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து முன்னிலைமைக்கு வர வேண்டும், அந்த சமூகம் முன்னெடுக்கக்கூடிய செயல்பாடுகள், சமூகத்தினுடைய ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சமூக முன்னேற்றத்திற்காக எடுக்கப்படக்கூடிய அந்த செயல்பாடுகளில் இந்த சிறுபான்மை சமூகம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த பின்தங்கிய வகுப்பினர் மேலே வருவதற்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த இடஒதுக்கீடு என்ற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்படுறதை பார்க்குறோம். 2007ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பலகட்ட போராட்டங்கள், அதற்கு முன்னாடி வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கான அந்த இடஒதுக்கீடு என்பது சிறுபான்மை சமூகத்திற்கு மிகப்பெரும் ஒரு எட்டாக்கணியாகத்தான் இருந்துச்சு. பலகட்ட போராட்டங்கள், நம்முடைய தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக கூட பல கட்டங்களாக சிறை நிரப்பும் போராட்டம் என்று சொல்லி அது மாதிரி மக்கள் எழுச்சி போராட்டங்களை நடத்தியதனுடைய விளைவாக அரசு வந்து செவிசாய்த்து அந்த மக்களினுடைய அந்த எழுச்சியை பார்த்து 2007 செப்டம்பர் மாதம் பிற்படுத்தப்பட்டோருக்கான அந்த 30% இடஒதுக்கீட்டை வந்து பிரித்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், உள் இடஒதுக்கீடாக முஸ்லிம்களுக்கு 3.5%, கிறிஸ்தவர்களுக்கு 3.5% கொடுத்ததை நாம் அறிஞ்சிருப்போம். இந்த 3.5% இடஒதுக்கீடு என்பது முஸ்லீம் சமூகத்திற்கு, அது மாதிரி இன்ன பிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாக இருந்தது. பல்வேறு கல்வி நிறுவனங்களில் உள்ளே போவது கூட மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்த சூழ்நிலையில், பல வேலை வாய்ப்புகளில் முஸ்லீம் சமூகமும் இன்ன பிற பிற்படுத்தப்பட்டவர்களும் உள்ளே நுழைவதற்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்த சூழ்நிலையில் இந்த 3% இடஒதுக்கீடு என்பது முஸ்லீம் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தது. ஆனால் இந்த 3% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேல் ஆனாலும் கூட இது நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அரசினுடைய கவனத்திற்கு நாம் பல தடவை இந்த சமூகத்தின் மூலமாக தொடர்ச்சியாக நாம் எடுத்துக்கொண்டு சென்று கொண்டே இருக்கின்றோம். உதாரணமாக இந்த 3% இடஒதுக்கீடு கொடுக்கப்படக்கூடிய சூழ்நிலையில்
100 இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் 3.5% இடம் வந்து முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்படணும். 100 பேர் உள்ளே போகிறான் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு 3.5 பேருக்கு உள்ள இடம் வந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்படணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து 3.5 என்பது நடைமுறை சாத்தியம் இல்லாமல் இருக்கும்போது நீதிமன்றங்களுடைய பரிந்துரை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கேரி ஃபார்வேர்டு முறையில் அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு தேர்வு நடக்கக்கூடிய ஒரு நியமனத்தில் நீங்கள் 100க்கு 3 பேரை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய அந்த 0.5 வந்து அடுத்த நியமனத்தில் நீங்கள் பயன்படுத்தணும். 100க்கு 4 பேராக தேர்ந்தெடுக்கணும். அது மாதிரியான முறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் என்ற ஒரு பரிந்துரை இருந்தாலும் கூட இது சாத்தியப்படுத்தப்படுகின்றதா? பல கல்வி நிறுவனங்களிலும் பல வேலை வாய்ப்புகளிலும் இந்த 3.5% உள் இடஒதுக்கீடு வந்து சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா என்பது முஸ்லிம்களுக்கு தெரியாமலே இருக்கின்றது. அதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் ஒரு வெள்ளை அறிக்கையை நீங்கள் வெளியிட வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஆளக்கூடிய இந்த திமுக அரசாங்கத்திடம் நம்ம தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் தொடர்ச்சியாக அது திமுக அரசால் செவிசாய்க்கப்படாமலே காலம் கடத்தப்படுகின்றது. ஒரு வெள்ளை அறிக்கை இடப்பட வேண்டும். ஏன் வெள்ளை அறிக்கை கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக நடத்தப்படக்கூடிய தேர்வுகள் ஏராளமான தேர்வுகள் இருக்கின்றது. அதில் வந்து அந்த தேர்வு முடிவு வெளியாகும் போது மக்கள் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ இந்த 3.5% இடஒதுக்கீடுக்கு தகுந்த மாதிரியான ஆட்கள் முஸ்லிம்கள் உள்ளே எடுக்கப்பட வேண்டுமா இல்லையா? அதனுடைய முடிவுகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு கிடைக்கின்றது. 2%க்கும் குறைவாகத்தான் முஸ்லீம் சமூகத்திலிருந்தும் இன்ன பிற பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்தும் சிறுபான்மை சமூகத்திலிருந்தும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க என்றதை நாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. 2%க்கும் குறைவாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்படிங்கும்போது நாம் அரசாங்கத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இது சம்பந்தமாக ஒரு வெள்ளை அறிக்கையை நீங்கள் வெளியிட வேண்டும். இவ்வளவு காலமாக இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட பிறகு நடத்தப்பட்ட அந்த தேர்வுகள், எத்தனை தேர்வுகள் நடத்தப்பட்டிருக்கு, எத்தனை அரசாங்கத்தினுடைய வேலைகளுக்கு ஆட்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதன் மூலமாக இந்த இடஒதுக்கீடு எந்த அளவிற்கு சமூகங்களுக்கு பயனளித்திருக்கின்றது என்பதை குறித்து நீங்கள் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று நம்ம தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கக்கூடிய சூழ்நிலையில் காலம் தாழ்த்தப்படுகின்றது. இதுவரையிலும் செவிசாய்க்கப்படவே இல்லை. அது இப்போ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த நிலையில் முஸ்லீம் சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சந்தேக பார்வை எழுமா இல்லையா? பாஜகவினுடைய அந்த எதிர்ப்பு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக அரசியலுடைய வரலாற்றை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கட்சி பாஜகவோட கூட்டணி வச்சுன்னு சொன்னால் ஒருபோதும் மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள், முஸ்லீம்கள் ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள். ஆனால் அந்த பாஜக எதிர்ப்பு என்பது இருந்தாலும் கூட இன்றைக்கு வரக்கூடிய தேர்தலில் இந்த 2 பெரிய கட்சிகளுமே என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னால் பாஜகவோட கூட்டணி இல்லை என்பது தெளிவாக அறிவித்திருக்கின்றார்கள். இப்போ வரக்கூடிய தேர்தலில் முஸ்லீம் சமூகம் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் சமூகத்தினுடைய நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு எங்களுக்கு வேற எந்த ஒரு விஷயமும் தேவை கிடையாது. இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்களுக்காக நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்னடா செய்கிறாங்க என்று நாம் உட்காந்து பார்க்கும்போது ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெருவுடைய பேர் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த தெருவுடைய பேரை இசை முரசு அவருடைய பேரை நாங்கள் வந்து தெருவுக்கு பேர் வைக்கிறோம். ஒரு பூங்காவை தேர்ந்தெடுத்து இசை முரசனுடைய அந்த பேரை நாங்கள் வைக்கிறோம். கடந்த காலத்தில் இதே தான் வேலை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதை தொடர் வேலை என்னன்னு சொன்னால் இந்த தெருவுக்கு காகிதம் எழுதி பேர் வைக்கிறோம், அந்த பூங்காவுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு இவருடைய பேரை வைக்கிறோம் என்று சொல்லி அதை மட்டுமே மிகப்பெரிய ஒரு விஷயமாக எடுக்கிறத பார்க்குறோம். இதுவெல்லாம் சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது பயனளிக்குமா? ஒரு தெருவுக்கோ ஒரு பூங்காக்கோ யாருடைய பேரோ வைக்கிறதுனால சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது பயன் இருக்கா? எந்த ஒரு பயனும் இல்லை. அப்போ சமூகத்தினுடைய முன்னேற்றம் தான் முக்கியம் என்பதை முஸ்லிம்கள் தற்காலத்தில் மிக அதிகமாக விளங்கி இருக்கின்றார்கள். முஸ்லிம்களுடைய வாக்கு செலுத்தப்படும் போது நீங்கள் அதை உணர்ந்திருப்பீர்கள். முஸ்லிம்களுக்கு சிறுபான்மையினுடைய நலனை நாம் கருத்தில் கொண்டிருந்தோம் சொன்னால் அந்த ஓட்டு என்பது அந்த முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கி என்பது சிந்தாமல் சிதறாமல் அந்த கட்சிக்கு செலுத்தப்படும். அப்போ நீங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு சிறுபான்மையினுடைய ஓட்டுக்கள் தான் உங்களுக்கு நிச்சயமாக பயனளிக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். முஸ்லிம் சமூகத்தின் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால் இந்த 3.5% இடஒதுக்கீடு என்பது அதிகப்படுத்த வேண்டும், 7% மேலாக அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் தொடர்ச்சியாக நாம் வைத்துக்கொண்டே வருகின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த இப்போது இருக்கக்கூடிய இந்த சதவீதத்தின் அடிப்படையில் எத்தனை தேர்வுகள் நடத்தப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் அரசாங்கத்தினுடைய அந்த வேலைகளில் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள்,
என்ற ஒரு வெள்ளை அறிக்கையை நீங்கள் தெளிவாக வெளியிட வேண்டும். அந்த ஒரு வெளியீட்டின் மூலமாக முஸ்லிம்களுடைய சிறுபான்மை மக்களுடைய நலனை காக்கக்கூடிய அரசாக எந்த அரசு இருக்குமோ அதற்குத்தான் சிறுபான்மை மக்கள் வரக்கூடிய 2026 தேர்தலில் தங்களுடைய வாக்குகளை செலுத்துவார்கள் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கிறோம். நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.